ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 6 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 1லேருந்து 5 வரைக்கும் எல்லா டாபிக் லெசனுமே லைன் பை லைன் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயல் 6ல் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னா, வளம் பெருகுக, மழைச்சோறு, கொங்கு நாட்டு வணிகம், காலம் உடன் வரும் அண்ட் லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி உணர்ச்சி. ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ல இருந்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வளம் பெருகுக. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 4th கொஷின். வளமான மழையால் உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சியை கூறும் நூல் எது? வளமான மழையால் உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சியை கூறும் நூல் தகடூர் யாத்திரை. அடுத்து 5th கொஷின். மண் பதைக்கும் காக்கும் மாபெரும் சிறப்பு மழைக்கு உண்டு. தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் எது? தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் உழவு தொழில் பற்றி. புது வருவாய் எனும் பொருளினை குறிக்கும் சொல் எது? புது வருவாய் எனும் பொருளினை குறிக்கும் சொல் யானர். வளம் பெருகுக பாடல் சேரர் மன்னர் பற்றியது. வளம் பெருகுக பாடல் சேரர் மன்னர் பற்றியது. வாரி என்பதன் பொருள் வருவாய். எஞ்சாமை என்பதன் பொருள் குறைவின்றி. முட்டாது என்பதன் பொருள் தட்டுப்பாடின்றி. ஒட்டாது என்பதன் பொருள் வாட்டம் இன்றி. வைகுக என்பதன் பொருள் தங்குக. ஓதை என்பதன் பொருள் ஓசை. விரியி என்பதன் பொருள் அஞ்சி. யானர் என்பதன் பொருள் புது வருவாய். அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு வாரி பெருக்கிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரீன. அடுத்த லெசன் நம்பர் 2 மழைச்சோறு. கொஸ்டின் நம்பர் 21. மழைச்சோறு பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? மழைச்சோறு பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்ற கட்டுரை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன். கொடும் பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு எது? கொடும் பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு மழைச்சோற்று நோன்பு. ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை. கல் இல்லா காட்டில் கடலை செடி போட்டனர். கல்லில்லா காட்டில் கடலை செடி போட்டனர். முள்ளில்லா காட்டில் முருங்கை செடி போட்டனர். முள்ளில்லா காட்டில் முருங்கை செடி போட்டனர். வனவாசம் சென்று விடுவோம் என்று கூறியவர் யார்? வனவாசம் சென்று விடுவோம் என்று கூறியவர் உழவர். பஞ்ச காலங்களில் மக்கள் வீடு வீடாக சென்று எதனை வாங்குவர்? பஞ்ச காலங்களில் மக்கள் வீடு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை பானையில் வாங்குவர். உப்பில்லா சோற்றை பானையில் வாங்குவர். கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள். கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கால் இறங்கி. அடுத்து லெசன் நம்பர் 3 கொங்கு நாட்டு வணிகம். கொஸ்டின் நம்பர் 33. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறிய நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். எந்த நூலில் மூவேந்தர் செய்தி பற்றி கூறப்பட்டுள்ளது? ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம் அண்ட் அசோகர் கல்வெட்டு. கொஸ்டின் நம்பர் 35.
மூவேந்தர்களில் யார் பழமையானவர்கள் என்று கூறுவார்கள்? மூவேந்தர்களில் யார் பழமையானவர்கள் என்று கூறுவார்கள்? ஆன்சர் சேரர். கொஸ்டின் நம்பர் 36. போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தனையார் மலைந்த பூவும் என்ற தொல்காப்பியம் யாரை முன்வைக்கிறது? போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தனையார் மலைந்த பூவும் என தொல்காப்பியம் யாரை முன்வைக்கிறது? ஆன்சர் சேரர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சேரர்களின் நாடு குடநாடு கருவூர் என்றும் அழைப்பர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரர்களின் பகுதி எதுவரை பரவி இருந்தது? இந்நகர் மேற்கு பகுதி மலைத்தொடரில் இருந்து அரபிக் கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. சேரர்களின் பகுதி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 40. சேரர்களின் துறைமுக பட்டினம் எது? சேரர்களின் துறைமுக பட்டினம் தொண்டி, முசிறை மற்றும் காந்தலூர். சேரர்களின் கொடி விற்கொடி. சேரர்களின் பூ பனம்பூ. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் யாவை? தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45. சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. சேலமும் கோவை பகுதியும் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. அடுத்து கொங்கு நாடு ஆட்சி செய்தவர்கள் யார்? கொங்கு நாடு ஆட்சி செய்தவர்கள் சேரர்களின் உறவினர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. கொங்கு மண்டலம் எல்லையாக கூறப்பட்ட பகுதிகள். வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, அப்புறம் கிழக்கே மதிர்கரை. இதெல்லாம் கொங்கு மண்டலம் எல்லையா கூறப்பட்ட பகுதிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. கொங்கு மண்டல பகுதியாக கூறப்பட்டவை தற்பொழுது இன்றைய நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம் மற்றும் கரூர் மாவட்டத்தில் சில பகுதிகள் கொங்கு மண்டலமாக கூறப்பட்ட பகுதி. இப்பொழுது இந்த மாதிரி பெயர்ல அழைக்கப்பட்டு இருக்கு. என்னென்ன? நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம், அப்புறம் கரூர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள். காவேரி, பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. ஆண் பெருனை என அழைக்கப்படும் நதி அமராவதி. அடுத்து எவை ஒரு நாட்டு மக்களின் நல்வாழ்விற்கு அடிப்படையாகும்? உழவு, கைத்தொழில், வாணிகம். கடல் வணிகத்தில் சிறப்பிற்று இருந்த நாடு எது? கடல் வணிகத்தில் சிறப்பிற்று இருந்த நாடு சேர நாடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. செங்குட்டுவன் கடற்போர் வெற்றியால் அவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? செங்குட்டுவன் கடற்போர் வெற்றியால் அவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர் யார்? ஆன்சர் சேர மன்னர்கள். சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று முசிறி. முசிறியில் இருந்து என்ன பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன? முசிறியில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு மற்றும் மணி ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள். முசிறியில் இருந்து என்ன பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன? முசிறியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு மற்றும் கோதுமை இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் முசிறியில் இருந்து. அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனைமருக்கந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனைமருக்கந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 61. உப்பு நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. நெல்லும் உப்பும் நேரே ஊரிற் கொல்லி ரேவென சேரிதெரும் புல்லும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் அகநானூறு.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோட்டப்பயிர்கள் எவை? நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோட்டப்பயிர்கள் காஃபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட் மற்றும் முட்டைகோஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 64. நீலகிரியில் வளர்க்கப்படும் மரம் தைல மரம், யூக்கலிப்டஸ் என அழைக்கப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் யாவை? தேயிலை தொழிற்சாலை, புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம், எண்ணெய் தொழிற்சாலை, யூக்கலிப்டஸ் எண்ணெய் தொழிற்சாலை. அடுத்து கோயம்புத்தூர் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் என்று அழைக்கப்பட்டது. கோயம்புத்தூரில் பயிரிடப்படும் பயிர்கள் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், அப்புறம் பூக்கள். அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலை என்னென்னா பஞ்சாலைகள், அப்புறம் நூற்பாலைகள், மின்சார பொருள்கள், அப்புறம் எந்திரங்கள், வீட்டு உபயோக பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வீட்டு உபயோக பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ள மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் கோயம்புத்தூர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 69. தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல். அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலை அரிசி, தோல் மற்றும் பூட்டு. அடுத்து சுங்கடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற பகுதி எது? சுங்கடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற பகுதி சின்னாலப்பட்டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. பரப்பளவில் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நகரம் எது? ஆன்சர் ஈரோடு. பரப்பளவில் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு. அடுத்து தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை நடைபெறும் இடமும் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் யாவை? துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் உள்ளன ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. மிக சிறந்த பின்னலாடை நகரம் எது? மிகச்சிறந்த பின்னலாடை நகரம் திருப்பூர். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது. அடுத்து இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது? இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. எங்க இருக்குன்னா திருப்பூர். அடுத்து முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதன்மையான இடம் வகிக்கும் மாவட்டம் நாமக்கல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 80. பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி எம்மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் நாமக்கல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 81. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் எது? சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல். மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற மாவட்டம் சேலம். இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம்? ஆன்சர் சேலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 84. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் சேலம். ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் சேலம். முலாம் பூசும் தொழில் எந்த மாவட்டத்தில் பெருமளவில் நடைபெறுகிறது? முலாம் பூசும் தொழில் பெருமளவில் சேலம் மாவட்டத்தில் நடைபெறுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 87. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எது? ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு. ஏற்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் சேலம். அடுத்து வஞ்சிமா நகரம் என அழைக்கப்படும் ஊர் கரூர். கரூரை முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் கிரேக்க அறிஞர் தாலமி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது? கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது எது? ஆன்சர் கரூர். முத்து நகரம் என அழைக்கப்படும் நகரம் தூத்துக்குடி. குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. தீப நகரம் என அழைக்கப்படும் நகரம் திருவண்ணாமலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 97.
வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என குறிப்பிடப்படும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் கரூர். அடுத்து லெசன் நம்பர் 4 காலம் உடன் வரும். கொஸ்டின் நம்பர் 99. பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை யாவை? பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை உழவு மற்றும் நெசவு. மக்களின் பசியை போக்குவது உழவு, மக்களின் மானம் காப்பது நெசவு. காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 103. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் சிறுகதைகளுக்கான என்ன விருதை பெற்றார்? இலக்கிய சிந்தனை விருது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 104. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், பூக்கடலை குடிக்கும் பூனை போன்ற நூல்கள் எழுதியவர் யார்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். அடுத்து லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி புணர்ச்சி. கொஸ்டின் நம்பர் 105. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியும் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அவை உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி. அடுத்து உயிரீற்று புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு சிலை கூட்டல் அழகு சிலை அழகு. அடுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு மண் கூட்டல் அழகு மண்ணழகு. அடுத்து வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு எடுத்துக்காட்டு. அடுத்து வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். பொன் சிலை பொற் சிலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 112. நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி எனப்படும். பாருங்க, தாய் தமிழ் அடுத்து தாய் கூட்டல் மொழி தாய்மொழி எந்தவித மாற்றமும் இல்லாமல் இணைவது இயல்பு புணர்ச்சி. அடுத்து இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமே மாற்றங்கள் நிகழும் விகார புணர்ச்சி எனப்படும். அடுத்து விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி 3 வகைப்படும். என்னென்னா தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சியின் வகைகள். ஃபர்ஸ்ட் 115. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் எனப்படும். பாருங்க, தாய் கூட்டல் தமிழ் அதில் இத்து நடுவில் சேர்க்கிறோம் இல்லையா, புதுசா ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல். தாய் கூட்டல் தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இது தோன்றல் விகாரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 116. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் எனப்படும். வில் கூட்டல் கொடி விற்கொடி. இப்போ இல்லுன்ற வார்த்தை இருறா மாறுது இல்லையா, வில் கூட்டல் கொடி திரிஞ்சு வந்திருக்கு. அப்போ ஆன்சர் விற்கொடி. வில் கூட்டல் கொடி விற்கொடி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 117 பாருங்க. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் எனப்படும். பாருங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி அதை எப்படி மன மகிழ்ச்சின்னு மாற்றி எழுதுறோம் இல்லையா, அப்போ ஒரு எழுத்து இந்த இடத்துல காணாமலே போயிடுது, இல்லாம போயிடுது, மன மகிழ்ச்சி அப்படின்னு மாறிடுது இல்லையா. ஸோ இது கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். எடுத்துக்காட்டு மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி. அடுத்து 118 பாருங்க. இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. என்ன அப்படின்னா நாடகம் கூட்டல் கலை. இப்போ எடுத்துட்டு அதை என்ன பண்றோம், நாடக கலையா மாத்திடுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விகாரங்களும் இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சி 3 வகைப்படும். பாலாடை சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. அடுத்து மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. ஆயிரங்காலத்து பயிர் நம்ம என்ன சொல்லுவோம், நீண்ட காலமா இருப்பது. அடுத்து கல்லில் நார் உரிப்பது நம்ம என்ன சொல்லுவோம், இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படின்றத விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது காணல் நீர். அடுத்து கண்ணை மூடிக்கொண்டு அதை எப்படி சொல்லுவோம், ஆராய்ந்து பாராமல். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கலைச்சொல் அறிவோம். த்ரெட் நூல், லூம் தறி, டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை, டேனிங் தோல் பதனிடுதல், ஸ்டிச் தையல், ஃபேக்டரி ஆலை.
ஓகே. இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட எக்ஸாம் ரிவிஷன் பண்றப்போ. இந்த மாரி நெறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க் யூ.